இந்த பாஜகவோடு கூட்டணி இருக்கக்கூடாது என்று நான் தான் முதல்ல 2018 அதற்காக குரல் கொடுத்தேன், தொடர்ந்து பேசிட்டு வந்தேன். அப்படி ஒரு முடிவை திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்த பொழுது அதை நான் வரவேற்றேன், அவரை நான் ஆதரித்தேன். எனக்கு அவர் தனிப்பட்ட முறையில் எனக்கு அவருக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட அந்த பாஜக எதிர்ப்பு என்கிற நிலைக்கு நான் அவரையும் அவரது முடிவையும் தொடர்ந்து நான் ஆதரித்தேன். ஆனா இப்ப பல பேர் என்ன, அல்லது இன்றைக்கு கூட தினமலர் நாளிதழில் ஒரு செய்தி வந்திருக்கும், அண்ணாமலை தேர்தலுக்கு பிறகு மாற்றப்படுவார், அதாவது தோல்வி அடைந்தால் மாற்றப்படுவார், வெற்றி அடைந்தால் அமைச்சராகி விடுவார், அதனால தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை இருக்க மாட்டார் என்று ஒரு செய்தி வந்திருக்கு. அப்ப இது முழுக்க முழுக்க இதுவும் எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளிடத்துல தெரிவித்தது. அப்ப முழுக்க முழுக்க நான் திரும்ப முன்கூட்டியே நான் இதை பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களது பாஜக எதிர்ப்பு என்பது அண்ணாமலை எதிர்ப்பு மட்டும்தான். அவர் திரு மோடியவோ திரு அமித்ஷாவையோ பாஜகவையோ RSS சித்தாந்தங்களையோ அவர் எதிர்க்கல.